RCB fantasy, RCB, yeah, Bangalore விட்டு கொடுக்க மாட்டோம், that is secondary. But ஏன்னா இந்த வருஷம் மோஸ்ட்லி லாஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, லாஸ்ட் போன வருஷமே லாஸ்ட் என்ன பார்ப்போம். இந்த மேட்ச்சில் பும்ரா ஹர்திக் பாண்டியா வேறு இல்லை. மும்பை எப்படி இது கப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா ஐபிஎல் 5 தடவை நம்ம ஐபிஎல் வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6th டைம் வந்து நம்ம இந்த ட்ரோஃபி அடிப்போன்ற ஒரு நம்பிக்கையோட ஹோப்போட வந்திருக்கோம். அதுக்காக தான் சிஎஸ்கேவோட டைஹார்ட் ஃபேன் நம்மளாம் 2008லேருந்து இது 2025 ஆல்மோஸ்ட் லைக் 18 இயர்ஸாக நம்ம வந்து சிஎஸ்கேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு ரீசனு, பிராண்ட் இஸ், அந்த பிராண்டுக்காக மட்டும்தான் பார்க்குற கூட்டம் எல்லாமே. வின் லாஸ்ன்றது வந்து செகண்டரி தான் எங்களுக்கு. தலை தோனியை பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்வேஸ் சிஎஸ்கே. தேங்க்யூ. ஹலோ வணக்கம், நம்ம பெங்களூர்ல வந்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸிங்கோ, இவர் திருமண தோனி ஃபேன், நாங்களும் தோனி ஃபேன். தோனிக்கோசம் வந்துக்கிறோம். இங்கே ஆக்சுவலி நான் டிக்கெட் ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, எப்படியோ ட்ரை பண்ணி வந்துக்கிறோம் டிக்கெட் கிடைக்கணும்ன்ட்டு. பட் தோனிக்கோசம் வந்துக்கிறோம். மெயினாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூர்ல வந்துக்கிறோம். நாங்களும் காலங்கத்தில் ட்ரெயின் பிடிச்சோம், வந்தோம், இப்போ தான் ஜஸ்ட் ரீச் ஆனால் அப்படியே வந்துக்கிறோம். ஸோ சென்னை வின்னானோ, டிக்கெட் கொஞ்சம் ஆன்லைன்லலாம் ரொம்ப இதாகுது, கொஞ்சம் தயவுசெய்து கவுண்டரில் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எஸ் ப்ரோ. RCB fantasy, RCB, yeah, பெங்களூர் விட்டு கொடுக்க மாட்டோம், that is secondary. பட் எங்களுக்கு தோனி தான் ஃபேன். நாங்கள் தோனி ஃபேனு, RCB தான். பட் பெங்களூர்லேருந்து இருக்கிறவங்க, பெங்களூர் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க, நாங்கள் சென்னை சப்போர்ட் ஃபேன். எந்த டீமும், எல்லா டீமும் நல்ல டீம் தான். எங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிக்குதோ அவங்க இஷ்டம் அல்ல தான். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். விசில் போடு ப்ரோ. தலை தோனிக்காக தான் ப்ரோ பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இன்னும் டிக்கெட்டும் கிடைக்கல, பிளாக்ல தான் தேடினுக்கிறோம். 7, 8ன்றாங்கோ, பார்க்கலாம். தலை பார்க்கறது தான் ஜி வந்துக்கிறது, மெயினாக தலை தான் ஜி. மேட்ச் கூட இல்லை, தலை பார்க்கறது தான் வந்துக்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் மோஸ்ட்லி லாஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, லாஸ்ட் போன வருஷமே லாஸ்ட்னு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருக்கும். தலை தரிசனம் பண்ணிட்டாக்கா போதும் ஜி, அவ்வளோதான் ஜி. முன்னாடி இறங்கினா நல்லா இருக்கும் ஜி. ஏன்னா லாஸ்ட் வருஷம் எல்லாம் 2-3 பால் ஆடினாரு, 2-3 பால் வந்து எல்லாம் பவுண்டரி தான் அடிச்சாரு. ஒரு 6 டவுன் வந்தா கரெக்டா இருக்கும் ஜி. கரெக்டா டூபே ஆயிட்டு பிறகு இல்ல ஜடேஜா ஆயிட்டு பிறகு வந்தாக்கா செம்மையா இருக்கும் ஜி. பார்க்கலாம் தலை என்ன பண்றாரு இன்னைக்கு. மும்பை மேல அதுக்கும் எல் கிளாசிக்கோ வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு. நம்மளுக்கு ஐபிஎல்னாவே மும்பை சென்னை தான், அந்த காம்பினேஷன் தான். வேற ரைவல்ரி எதுவுமே இல்லை. மும்பை ஐபிஎல்னாவே மும்பை சென்னை தான். பார்க்கலாம் ஜி இன்னைக்கு யார் அடிக்கிறாங்கட்டு. சென்னை அடிப்பாங்கன்னு தோணுது, பார்க்கலாம். ருத்ராஜ் என்ன பண்றாரு இன்னைக்கு, செய்யறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையோட மேட்ச். நான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேன். ஸ்கை வேற கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. கடந்த 12 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஜெயிப்போன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பார்ப்போம். மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஹித், மும்பையில் எல்லாருமே பிடிக்கும். மும்பைனால தான் எனக்கு ஆக்சுவலாக ரோஹித் பிடிக்கும். மெயினாக சச்சின் ஃபேன் நான். ஸோ பாண்டியிலேருந்து தலையை பார்க்க தான் வந்திருக்குமே. தலை வேறு இந்த வருஷம் அன்கேப்டு பிளேயராக வேறு இறங்குறாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. எப்படியும் ஒரு 1 டவுனில் ஒரு 4th டவுனில் இறங்கினா பார்க்கலாம். இன்றைக்கி தலை தரிசனம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே மேட்ச் முடியாமல் அவர் வந்து முடிச்சு வைக்கணும் நான் பார்க்குறோம். அது இன்கேப்டு பிளேயரு அது எங்கள் ருத்ராஜ் கையில் தான் இருக்குது. அவர் பார்த்து தான் பண்ணோம். இத்தனை எல்லா தலைக்காக தான் வந்திருக்கோமே. நாங்கள் பாண்டியிலேருந்து வந்திருக்கோம். தலையை பார்த்து 1 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படியும் தலையை பார்க்க முடியுமான்னு தெரியல கடைசி இதில். ஆனால் இப்போ ரொம்ப எல் கிளாசிக் தான் இருக்கும் மேட்ச். மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் ரொம்ப மேட்ச் டஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் தலைக்காக நம்ம பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கோம். எப்படியும் மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குன்னு தெரியும். ருத்ராஜ் இருக்கார், தோனி இருக்கார், நம்ம தான் கப் சிஎஸ்கே. அதான் ஃபஸ்ட் டைம் சென்னை ஸ்டேடியம் மேட்ச் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் தோனியை. ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியத்தில் வந்து பார்க்க போகிறேன். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. தோனி பார்க்கணுன்னு இல்லை, சிஎஸ்கே ஜெயிக்கணும். பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளாடணும் ப்ரோ. புதுசாக பிளேயர்ஸ்லாம் டீமில் எடுத்திருக்காங்க, அவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த டீமில் இந்த மேட்ச்சில் பும்ரா ஹர்திக் பாண்டியா வேறு இல்லை. மும்பை எப்படி இது டப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சிஎஸ்கேக்கு தான், ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் ப்ரோ. தேங்க்யூ.